ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சாயப்பா எப்போதாவது குறி சொல்லி பார்த்துருக்கியா? நான் சீரடியில் இருக்கும்போது கூட யாராவது என் மேலே அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் தேடி வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றத என் ஞானக்கண்ணால் புரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்வனே தவிர யார் வீட்டுக்கும் யாரையும் தேடி போய் நான் குறி சொல்கிறதே கிடையாது. ஆனால் என் அன்புக்கு உரிய அதிர்ஷ்டசாலி பிள்ளையான நீ அந்த அதிர்ஷ்டத்தை இன்னைக்கு பெற்றிருக்காய். ஆமீன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்படுறதையும் துன்பப்படுவதையும் துயரப்படுவதையும் வருத்தப்படுவதையும் பார்க்க சகிக்காம இனிமேலும் இந்த எந்த துன்பமும் உன்னை நெருங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு உனக்கு நல்ல குறி சொல்வதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனி நடக்க போகிறது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்கக்கிட்ட நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனசளவில் யோசித்து பேசு. எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கை முழுவதும் வேதனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றத நீ மறந்துட வேண்டாம் என் தங்கமே. உண்மையிலேயே நீ வலிமை உள்ள தைரியம் உள்ள ஆள்னா எல்லா இடத்திலும் மனசில் பட்டதை அப்படியே பேசாமல் அமைதியாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற அனைத்தையும் புத்திசாலித்தனமாக கூர்ந்து கவனிக்க பழகு. வார்த்தைகள் உன்னை ஆட்டி படைக்குதுன்னா அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை என்ன சொல்கிறது சொல்லு. அவங்க பேசுகிற வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துதுன்னா நீ எதுக்காக அதை மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல உனக்கு துன்பத்தை தருகிற உன் மனசுக்கு கவலையை கொடுக்குற அந்த வார்த்தைகளை தூக்கி போட்டுடு. அப்புறம் ஆழமாக மூச்சை இழுத்து ஒரு முறை விட்டுட்டு எல்லாத்தையும் கடந்து போகிற தயாராகு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ கேட்ட வரங்களை எல்லாம் பரிசாக கொடுத்து சர்வ மங்களத்தோடு சந்தோஷத்தோடு இந்த சாயப்பா உன்னை வாழ வைக்க வந்திருக்கேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. யார் மூலமாகவாவது எப்படியாவது இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போது இருக்கும் சூழ்நிலையை வச்சு உன் வாழ்க்கையில் நீ எதையும் தீர்மானிச்சிட வேண்டாம். காலமும் நேரமும் எப்போதும் எப்படி வேண்டுமானாலும் மாறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. உனக்காக தான் நான் இருக்கேன்றத நீ முழுவதுமாக நம்புகிறாய் தானே? அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த கலக்கம்? உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை சரியாக்கி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை முழுசாக நம்புனினா உன் வாழ்க்கையில் பல ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து சேரும். மனிதர்கள் செய்யும் தவறுகளில் அதுவும் நீ செய்கிற தவறுலையே மிகவும் மோசமானதுன்னா அடுத்தவங்க சூழ்நிலை என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியாமல் சுலபமாக அவர்களை பற்றி விமர்சனம் செய்து விடுகிறாய். இனிமே அந்த தவறை செய்யாதே. நீ கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதும் எப்போதுமே உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்க வேறு ஏதோ சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், தப்பாக உணர்ந்து கொண்டிருக்கலாம். அதனால் எதையுமே முழுசாக அப்படியே நீ நினச்சது தான் சரின்னு பேச வேண்டாம். உனக்காக யாரும் வரமாட்டாங்கன்னு எத்தனை பேர் சொன்னாலும் உனக்காக இந்த சாயப்பா வந்து நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டியே தீருவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக போக விடமாட்டேன் அல்லவா? மனிதர்கள் செய்யும் குற்றத்திற்கெல்லாம் அப்போதே தண்டனை கிடைக்கலனா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை தயாராகிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீ பார்க்குறிய சில பேர் அவங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறியா? கூடிய சீக்கிரம் நீ ஏன் ஐயோ பாவம் அவங்களுக்கு இந்த கஷ்டம் வேணான்னு என்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு உனக்கு கெடுதல் செஞ்சவங்க உன் முன்னாலேயே கஷ்டப்படுறதை நீ பார்க்க தான் போகிற. ஏமாற்றப்பட்டவனும் வேண்டுகிறான், ஏமாத்தியவனும் என்கிட்ட வந்து வேண்டான். நான் யாருக்கு நல்லது செய்வேன்னு சொல்லு? கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது செய்வேனா, இல்லை அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் நல்லா இருக்கணும்னு வந்து கேட்குறவனுக்கு நல்லது செய்வேனா? இப்போ புரியுதா உனக்கு? யார் தப்பு செஞ்சாலும் அதை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன். நீ அறியாமல் செய்த தவறுகளுக்கு வேணும்னா நீ பொறுப்பாளியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை தப்புன்னு தெரிஞ்சும் எனக்கு அது சரி, எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, அவங்க இப்படி பேசுகிறாங்க செஞ்சாங்க, அதனால தான் நானும் அப்படி செஞ்சேன்னு நீ செஞ்ச தவறுகளுக்கு நீ சப்பக்கட்டு கட்டினாலும் அல்லது அதுக்கான நியாயத்தை பேசினாலும் எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். நீ தெரிஞ்சே செய்யும் தவறுகளுக்கு நீயே முழு பொறுப்பாளி. அதுக்கு நீ தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும்
தப்பு செஞ்சுட்டு அது சரிதான்னு வாதாடாதே என் செல்லமே. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்காக சில காலம் நீ காத்திருக்கதான் வேண்டும். உரிய காலம் வரும்போது உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பாவை சிறப்பாக உன் கைகளை ஒப்படைப்பேன். இத்தனை நாள் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நான் உன் கைகளை ஒப்படைச்சிடுறேன். நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். சில பேருக்கு வாழ்க்கையில் சுலபமாக கிடைக்கும் விஷயங்கள் சில பேருக்கு மிக பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் கிடைக்குது. சில பேருக்கு ஆசைப்படுறது எதுவும் நடக்காமல் அது வெறும் கனவுகளாகவே இருந்துருது. எப்போதும் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஆனால் எல்லாரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் போராடி தான் ஆகணும். உன் வாழ்க்கையும் நீ தைரியமாக எதிர்த்து போராடி துணிச்சலோடு போகும்போது இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன் என் செல்லமே. கலங்கி நின்னாலும் தயங்கி நின்னாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் வழி நடத்தி வாழ முடியும். இடையில் வர்றதும் போகிறதும் இன்பமும் துன்பமும் எல்லாமே உனக்கானது எது நடக்கணும்னு இருக்கோ அதன்படி தான் நடக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. ஒவ்வொரு நாளையும் இனி உனக்கான நாளாக வெற்றி நாளாக இந்த சாயப்பா மாற்றி கொடுக்குறேன். அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்பை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. அவனே நல்லா வாழும்போது எனக்கு என்ன குறை? தப்பு செஞ்சவனே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்போது நான் எதுக்காகவும் தலை குனியாமல் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொண்டு வாழ்வேன்ற அந்த நம்பிக்கையை நீ ஆணித்தரமாக உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. கிடைச்சதை மன திருப்தியோடு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நினைக்கிற உனக்கு இந்த சாயப்பா எந்த குறையும் வரவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் இங்கே உள்ள நிலைமைகள் மாறப்போகுது. நீ தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டு பாரம் சுமக்க வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கும்போது உனக்கு விரோதமாக எதிரிகளாக இருப்பவர்கள் என்ன செய்ய முயற்சி செஞ்சாலும் எவ்வளவுதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் செய்ய போகிற வேலைகளின் மூலமாக உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். உன் கஷ்டங்களை எல்லாம் நீ என்னுடைய ஆலயத்துக்கு வந்து சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் வீட்டில் இருந்து உன் மனசளவில் நீ உன் கஷ்டங்களை நினச்சி வருத்தப்பட்டாலே இந்த சாயப்பா உனக்காக ஓடி வந்து அதை சரி செஞ்சு கொடுத்துருவேன். உன்னை மனசார ஆசீர்வதிக்க நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர்ந்தே தீரும். எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பூமி தாய்கிட்ட தன் உடலை திரும்ப கொண்டு போய் சேர்க்க தான் போகிறாங்க. இந்த உலகம் உனக்கு கொடுத்த இந்த உடலில் உன்னாலான முடிச்ச முயற்சிகளையும் உன்னுடைய வேலைகளையும் மட்டும் சரியாக செஞ்சினா போதும். நான் பெரியவே எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற திமிரோ எனக்கு நிறைய சொத்து சுகம் இருக்குன்ற ஆணவமோ மயக்கமோ யாரையும் மிதித்து மேலே ஏறி நம்ம ஜெயிச்சிட முடியுன்ற கணக்கோ போட வேண்டாமே செல்லமே. யாராவது ஒருவர் ஆணவத்தோடும் அகந்தையோடும் இருந்தாலே கடைசியில் மண் தந்த இந்த உடலை மண்ணே தின்னுக்கிட்டு போயிடும். தேவையில்லாத கனவு தேவையில்லாத கஷ்டத்தை தான் கொடுக்கும். யார் வாழ்க்கையிலையும் கஷ்டத்தை கொடுக்கவோ கவலையை கொடுக்கவோ நினைக்காதே. நீ சரியாக இருந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ என் மேலே வச்சிருக்க அன்பு எவ்வளவுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன் மேலே அதை விட அளவு கடந்த அன்பை வச்சிருக்கேன். நீயே என்னை மறந்தாலும் இந்த சாயப்பா உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ நிம்மதியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது அனைத்தையும் அறிந்தவனாகவே நான் இருக்கேன். என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நீ பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை ஏமாத்தினவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் என் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சாயப்பா உனக்குள்ளேருந்து எப்படி உனக்கு நல்லதை செய்ய வைக்கிறேனோ அதே போல் தப்பு செஞ்சவங்க கூட இருந்து அவர்களுக்கு உரிய தண்டனையும் பெற்று தருவேன். நீ எதுக்கும் பயப்படாத. அடுத்தவங்க மேலே அன்பு வச்சு ஏமாந்து நிம்மதியை இழந்து தவிக்கும் உனக்கு அன்பை அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். இனிமேலாவது சரியான இடத்துல சரியான நபர்கள் மீது அன்பு வைக்க தயாராகு. என் அருளால்
இனிமே நீ எப்பொழுதும் நன்றாக வாழப் போற. எதுக்கும் பயப்பட வேணாம். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் என் தங்கமே. இப்போ உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கேன்னு நினச்சி புலம்பாம கூடிய சீக்கிரம் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பாவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன்.